அனைவருக்கும் வணக்கம். குருவினால் ஒரு ஜாதகருக்கு என்னென்ன யோகங்கள்லாம் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். பொதுவாக குருவை நாம் எப்படி வரையறுக்கிறோம்னா 100% சுபகிரகமாக குரு கருதப்படுகிறார். ரொம்ப முக்கியமான காரகங்கள்ல தனத்தையும் குழந்தையும் தன்னுள் வைத்திருப்பவர் தான் குரு பகவான். ஒரு ஜாதகருக்கு குழந்தை பாக்கிய அமைவுகள் எப்படி கிடைக்கும்ன்றத 5ஆம் இடம் உறுதிப்படுத்தினாலும் காரகத்தின் அடிப்படையிலே குரு பகவான் தான் உறுதிப்படுத்துகிறார். அதுபோல் ஒரு ஜாதகருக்கு தனலாபங்களை 2 11ஆம் இடங்கள் உறுதிப்படுத்தினாலும் குரு பகவான் தான் காரகத்திலே வெளிப்படுத்துகிறார். அதுபோல் குடும்பங்களில் இருக்கிற சுபகாரியங்கள் எல்லாம் குரு பகவான் தான் உறுதிப்படுத்தக்கூடிய காரகத்தை வகிக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் எப்பொழுது யோகங்களை செய்வார்? உங்க ஜாதகத்துல நல்ல பலன் எப்ப இருக்கும்? ஏன்னா குரு பகவானை சில லக்னங்கள்ல யோக பலனையும் சில லக்னங்களுக்கு அவயோக பலனை செய்யவும் அந்த குரு பகவான் தான் கடமை பெறுகிறார். அந்த அமைவுகள்ல 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் என்னென்ன யோகங்களை செய்வார், என் நிலையில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களை அதிகம் பெற்று தருவார்ன்றதை பத்தி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். 16 வருட குருமகாதசை ஸ்டார்ட் ஆகுதுன்னா 16 வருடம். இந்த 16 வருடமும் குரு பகவான் நன்னிலையில் இருந்தால் குழந்தைகளின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும். அதுபோல நீங்கள் தனத்திலே சிறந்த நபராக இருப்பீங்க, பணம் பொருளாதாரம் அதிகரிக்கும், குடும்பத்திலே சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள்லாம் அதிகம் ஏற்படுத்தி கொடுப்பார்ன்றதுல மாறுதலே கிடையாது. ஆனால் குரு எப்படி இருந்தால் அந்த யோக பலனை செய்வார்ன்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கடமை. ஏன்னா குருமகாதசை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்பொழுது குழப்பங்கள் இருந்தால் இந்த வீடியோ பதிவை பார்க்கும் பொழுது தெளிவு பெறுவீர்கள். தனத்தையும் குழந்தையும் கொடுக்கக்கூடிய காரகர், வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்லாம் அந்த குரு பகவான் தான் காரகர். குரு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வளர்ச்சியை பெறும். குருதசை ஆரம்பிச்சிருந்தனா ஒரு சிறப்பு என்னன்னா, குரு எந்தெந்த பாவத்தெல்லாம் பார்க்கிறாரோ அந்த பாவங்களும் உங்களுக்கு நல்லதை செய்யும். ஆனால் குரு கெட்டு இருக்கக்கூடாதுன்றது விதி. அந்த வகையில 12 லக்ன பலன் பார்க்கலாம். அதற்கு முன்பு வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. அதனால் ஒரு மனிதருடைய வாழ்க்கையை இன்னொரு மனிதரிடம் ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதரும் வித்தியாசப்பட்டவர், ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேறுபட்டவர் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் முக்கியமே காரண காரியங்களின் அடிப்படையில அவர் உயர்நிலையில் ஊழியம் செய்தாலும் கடைநிலையிலே ஊழியம் செய்தாலும் ஒவ்வொரு ஜாதகர்களுமே முக்கியமானவர்கள் இந்த பூமியிலே. அந்த அமைவுகள்ல யோக மகாதசையில ஒரு ஜாதகர் பயணப்படும் பொழுது வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைச்சிடும். பெருமுயற்சியோ பெரும் எஃபர்ட் போல வியூகம் வகுக்கள்னா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைச்சிடும் யோக மகாதசையில பயணப்படும் பொழுது. அவயோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது பெரும் யுகம் பெரும் முயற்சி மேற்கொண்டாலும் கூட தோல்விகளே இருக்கும். ஒரே இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும் பெரிதும் முன்னேற்றம் இல்லாத சூழலை ஜாதகர்கள் அனுபவிப்பார்கள். அந்த வகையில யோக மகாதசையா இருந்தாலும் அவயோக மகாதசையாக இருந்தாலும் ஆன்மாவை நித்தியம் பண்ணணும். அந்த வகையில யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநிலைமையோட பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். மத நம்பிக்கைகள் இருக்கும் பொழுது உங்களுடைய மதம் சார்ந்த உயரிய கொள்கைகளை பின்பற்றும் பொழுது மிக எளிதில் ஆன்மாவை நித்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை உறுதிப்படுத்துறோம். வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். குரு பகவான் எப்பொழுது யோகம் செய்வார்? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தசை நடக்குதுன்னா கண்டிப்பா குரு பகவான் ஸ்தான வளத்தோட இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த குருவனுடைய காரகங்களும் வெளிப்பெறும், குருவனுடைய ஆதிபத்தியமும் கிடைக்கும். குரு எப்படி வலுவாக இருக்க வேண்டும்? உங்கள் ஜாதகத்துல உச்சம் பெற்ற நிலையிலோ, நீசபங்கம் பெற்ற நிலையிலோ, வர்க்கோத்தமம் பெற்ற நிலையிலோ, பரிவர்த்தனை பெற்ற நிலையிலோ, ஆட்சி நிலையிலோ, திக்பலம் பெற்ற நிலையிலோ, ஏதேனும் ஒரு வகையில் நட்பு நிலையிலாவது குரு பகவான் ஸ்தான பலத்தோட இருக்கணும். அப்பதான் குரு வலுவாக பலனை செய்ய போகிறார். அது யோக பலனா அவயோக பலனான்றதை நம்ம பின்வரும் பதிவுகளில் பின்வரும் தகவல் மூலியமாக தெரிவிக்கிறோம். ஆனால் ஒரு கிரகம் தன் காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் வலுத்து செய்வதற்கு ஸ்தான பலத்தோட அங்க இருக்கணும். ஸ்தான பலம் இல்லைன்னா அந்த கிரக தசை பெரிதும் முன்னேற்றம் கொடுக்காது. அதை உறுதிப்படுத்துறோம். ஒரு தசை நடக்குது, தசைநாதன் வலுக்கலைன்னா அந்த தசையில கண்டிப்பாக பெரும்பலன்கள் இருக்காது. உங்களுக்கு ஒரு நியூட்ரலான வாழ்க்கையாக இருக்கும். உங்களை ஒரு பெருநபராக மாற்றாது. இந்த வகையில உச்சம், நிசபங்கம், வர்க்கோத்தமம், பரிவர்த்தனை, ஆட்சி, திக்பலம் போன்ற நட்பு போன்ற ஸ்தான வலுவோட இருக்கிறது தசைநாதன் ரொம்ப முக்கியம். குரு பகவான் அப்படி இருந்தே ஆகணும். உதாரணத்திற்கு நீசம் பெற்ற நிலையில இருக்கிறார், அவர் மகரமனையில பிரச்சனையே இல்லை, சனி பகவானோட பரிவர்த்தனை பெற்ற நிலையில இருக்கணும், நல்ல பலனை கொடுக்கும். அல்லது அங்க சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கணும், நல்ல பலனை கண்டிப்பாக பெற்றுத்தரும். வர்க்கோத்தமன்னா நவாம்சத்தின் அடிப்படையில ஒரே ராசி கட்டங்கள்ல அமர்றதுல இந்த வர்க்கோத்தம அமைவுகளை குறிக்கிறது. அப்போ குரு பகவான் கண்டிப்பாக ஸ்தான பலத்தோடு இருக்கணுன்றதை உறுதிப்படுத்துறோம். இப்போ குரு மகாதசை ஆரம்பிச்சிருச்சு 16 வருடம். அந்த குருவனுடைய காரகமான நல்ல குழந்தைகள்லாம் சமூகத்துல பெயர் புகழ் வைக்கணும், அல்லது குழந்தைக்கு வாக்கியம்லாம் கிடைக்கணும்,
தனத்துல நீங்க நிறைந்து விளங்கணும், நீங்கள் பெயர் புகழ் பண்புகள்லாம் ஓங்கணும், ஆன்மீக எண்ணங்கள்லாம் ஓங்கணும், ஆன்மீகத்துல சிறந்து விளங்கணும், இறைவனுடைய அருள் கிடைக்கணும், பெற்றோர் அதுபோல சமூகத்தில் இருக்க பெரிய நபர்களுடைய மரியாதையெல்லாம் பெற்றுக்கணும், உங்களுக்கு எங்கு சென்றாலும் கௌரவம் கிடைக்கணும்னா எப்படி இருக்கணும் குரு பகவான் 12 லக்னத்திற்கு. மேஷ லக்னத்திற்கு எப்படி இருக்கணும் குரு பகவான்? கண்டிப்பா ஸ்தான பலம் இருக்கணும்ன்றதை நம்ம உறுதி போறோம். எந்த லக்னமா இருந்தாலும், நீங்க ரிஷபத்துலாமா இருந்தா கூட, அவயோகராக இருந்தா கூட ஸ்தான பலத்தோட இருக்கணும்ன்றது உறுதி. அப்போ குரு பகவான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்தான வலு பெற்று சூரிய சந்திர செவ்வாய் தொடர்பை வருவது மிகப்பெரிய யோகம். குருமங்கலமோ சிவராஜ யோகமோ அல்லது கஜகேசரி யோகத்தோடு இருக்கணும் அந்த குரு பகவான். சந்திரனால் பார்க்கப்பட்டு செவ்வாயினால் பார்க்கப்பட்டு சூரிய பார்வைகள்லாம் இது போன்ற பார்வையிலோ அல்லது இணைந்து இருப்பது முதல் தர யோகா அமைவை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருமகா திசை பொற்காலமாக அமைந்துவிடும். மிகப்பெரிய அவருடைய காரகங்களின் மூலியமாக ஆதிபத்திய பலனையும் மிகச்சிறப்பாக செஞ்சு உங்களுக்கு சமூகத்துல பெயர் புகழ் அங்கீகாரம் கொடுத்துடுவார். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ஸ்தான பலம் வேண்டுமா? கண்டிப்பா ஸ்தான பலத்தோட இருக்கணும். அப்பதான் அவருடைய காரகம் முழுவதுமா வெளிப்படும் சுபகாரங்கள். அந்த ரிஷபத்திற்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோடு இணைந்திருப்பது முதல் தர யோகம், சனி பகவானோடு பார்வையிலே இருப்பது முதல் தர யோகம், அடுத்ததாக புதன். இந்த 2 காம்பினேஷன்ல இருந்தா ரிஷப லக்னத்திற்கு குருதசை யோகத்தை தான் செய்யும், அவயோகத்தை செய்யாது. வலு குறைந்த நிலையில நீசம் பெற்றிருந்தாருன்னா காரகம் குறையும், ஆதிபத்தியமும் குறையும், ஆனா ஜாதகருக்கு பெரும் வெற்றி கிடைக்காது. அப்போ குரு பகவான் ஸ்தான வலுவும் பெற்றிருக்கணும், சனி பகவானோ புதனுடைய தொடர்பு இருப்பது முதன்மை யோகத்தை ரிஷபத்திற்கு கொடுத்து செல்லும். சூரியனுடைய தொடர்பும் நல்ல பலனை செய்யும். அதுபோல் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, குருதச யோகத்தை செய்யும். குருபகவானை பொறுத்த வரைக்கும் முதன்மையாக சனி பகவானுடைய தொடர்பு இருப்பது ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கிறது. அடுத்த படிநிலைகள்ல சூரியனுடைய தொடர்பு மிகப்பெரிய யோக பலனை பெற்று தருகிறது. இன்னொரு அமைவுகள்ல சுக்கிரனுடைய பார்வையும் இங்கு நல்லதை பெற்று தருகிறதுன்றத உறுதிப்படுத்தி கொடுக்கிறோம். கடக லக்னத்துல பிறந்திருக்கிற குரு எப்படி இருக்கணும்? குருபகானை பொறுத்த வரைக்கும் சூரிய சந்திர செவ்வாயினுடைய தொடர்பு விசேஷமாக வெற்றி அமைவுகளையும் வெற்றி பலனையும் பெற்று தருகிறது. சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிற குரு எப்படி இருந்தால் காரகம் வெளிப்படுகிறது? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் செவ்வாய் சூரியன் சந்திரன் இந்த காம்பினேஷன் இணைவோ அல்லது பார்வையிலோ இருக்கும் பொழுது யோகத்தை செய்கிறது. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, குரு பகவான் தன் காரகத்தின் மூலியமாக அந்த தசையில மேலோங்கி வெற்றி பெறுவதற்கு எப்படி இருக்கணும் என்றால் சனி பகவானுடைய தொடர்பு விசேஷமாக நல்ல பலனை கொடுக்கிறது, சூரிய தொடர்பு விசேஷ நல்ல பலனை கொடுக்கிறது, புதனுடைய தொடர்பு நல்ல பலனை கொடுக்கிறது, சுக்கிர பார்வை நல்ல பலனை கொடுக்கிறது. அதுபோல துலாத்திலே பிறந்திருக்கிறீங்க, துலாம் லக்னத்தில் ஜனனிச்சிருக்கீங்க, அவயோகர் என்ற பொறுப்பை எடுத்தாலும் 3 6க்கு அதிபதியாக வந்தாலும் குரு பகவான் நல்லதை செய்யணும், குருதசை நல்ல முறையில வளர்ச்சி அடையணும்னா துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி புதனுடைய தொடர்பு இருப்பது முதன்மை யோகத்தை கொடுக்கிறது. அடுத்த படிநிலைகள்ல சூரிய தொடர்பு. விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, குருதசை காரகத்தையும் தசை பலனையும் முழுமையாக வழங்குவதற்கு குரு சூரியன், குரு சந்திரன், குரு செவ்வாய் இது போன்ற காம்பினேஷன்ல இருக்கிறது யோகத்தை முழுமையாக பெற்று தருகிறது. சனிபகவானோடு இணைவதும் இங்கு சற்று நல்ல பலனை பெற்று தருகிறது. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, குரு எப்படி இருந்தா யோகத்தை செய்கிறார்? குரு சூரியன், குரு சந்திரன், குரு செவ்வாய், குரு சனி இதெல்லாம் ஆதாய அமைப்புகளை பெற்று தருகிறது. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, குரு எப்படி இருந்தால் யோகத்தை செய்கிறார்? குருபகானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுயஜாதகங்கள்ல சனி மற்றும் புதன் இந்த காம்பினேஷன் தொடர்பு யோகத்தை பெற்று தருகிறது. கும்பலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, குருதசை நல்ல முறையில போனவனால வலுவான யோகா அமைவுகளை கொடுக்கணும், எப்படி இருந்தால் யோகத்தை கொடுக்கிறது? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி புதனுடைய தொடர்பு யோக பலனை பெற்று தருகிறது. மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, குருதசை ஓங்கி பெரிய பலனை செய்வதற்கு செவ்வாய் முதன்மையாகவும் அடுத்த படிநிலைகள்ல சூரிய சந்திரர்கள் யோக பலனை செய்து கொடுக்கிறார். தொழில் வெற்றி பெறுவதற்கு குரு சனியினுடைய தொடர்பு முதன்மையான யோகத்தை செய்கிறது. இந்த பதிவில் 12 லக்னத்திற்கும் எந்த கிரகங்களுடைய இணைவு பார்வை இருப்பது குருக்கு யோகம்னு சொல்லியிருக்கிறோம். இது கண்டிப்பாக ஒத்துப்போகும். இந்த கிரகங்கள் வலுத்து பார்க்கும்பொழுது மேலும் அதிக நல்ல பலன்கள் இருக்கும். இந்த குரு பகவான் ஸ்தான பலம் பெற்று இருக்கும் பொழுது மேலும் நல்ல பலன் இருக்கும். ஸ்தான பலம் குறைஞ்சி இந்த கிரகம்லாம் பார்க்குதுன்னா ஒரு நியூட்ரலான ஒரு ஆவரேஜான பலனே அந்த தசையில இருக்கும். எந்த கிரகமே பார்க்கல, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவயோகரா இருந்து வலுக்கிறாருன்னா அவயோக பலன் அதிகமா இருக்கும், யோகரா இருந்து வலுக்கிறாருன்னா யோக பலன்கள் அதிகமாக இருக்குன்றத உறுதிப்படுத்தி கொடுக்கிறோம். குறிப்பா அந்தணன் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டு. குரு பகவான் மற்றும் கிரக இணைவோடு இருப்பது ஆதிபத்திய பலனை மேலோங்கி கொடுக்கும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.